ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகும். உங்களுக்கான ஆகஸ்ட் 2026 எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஆல்ரெடி நான் செமஸ்டருக்கு அசைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செமஸ்டருக்கும் அசைன்மெண்ட் வந்து ரெடி. இன்னும் ரிலீஸ் பண்ணுற டேட்டுக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. அதேமாதிரி வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினும் அப்லோட் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி செகண்ட் இயரில் வந்து தமிழ் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிப்பாங்க. செகண்ட் இயர் தமிழ் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து நம்ம மெம்பர்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஓகே, அதுக்காக இருக்கட்டும். இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் நம்ம சேனல்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து பாஸ் ஆகணும்னு சொன்னீங்க. அதேமாதிரி வந்து போன வாட்டி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதேமாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாஸ் போட மாட்டாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்க எழுதுறதுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி ரிசல்ட்டுமே ஆல்ரெடி வந்து எல்லாமே செக் பண்ணிப்பீங்க. அதேமாதிரி இப்போ யார் சிஎம் இருக்காங்களோ அவங்க கையால வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், கிராஜுவேஷன் அன்னைக்கு வாங்கணும்னு நினைப்பீங்க. அதனால ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி நம்ம சேனல் மெம்பர்ஸ் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இது ஏன் சேனல் மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும், நம்ம சேனல் உள்ள எல்லாருக்குமே வந்து வீடியோவா அப்லோட் பண்ண வேண்டியதான்னு கேட்பீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேனல் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு அரேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மட்டுமே 97 மெம்பர்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் வந்து புதுசாக வந்து டெய்லியுமே வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணால் எல்லாருக்குமே காமனாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். டெஸ்ட் பேட்சில் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதே நீங்கள் சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் உள்ள எல்லா ஃபியூச்சருக்குமே நான் வந்து மேலே வந்து டைப் பண்ணி காட்டுறேன். இனிமே வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்கீங்க. இது வரைக்குமே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மட்டும் வந்து 97 மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலில். உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆனால் டெய்லியுமே வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணால் எல்லாருக்குமே காமனாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து கேட்டிருந்தேன், நம்ம மெம்பர்ஸாக வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கீங்களான்னு. நிறைய பேர் வந்து நான் மெசேஜ் சென்ட் பண்ணி 1 மினிட்லேயே நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதேமாதிரி மெம்பர்ஸுக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்குது. அதில் தான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து 3 மந்த் வந்து நடக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேட்சுக்கு வந்து மினிமம் எலிஜிபிலிட்டியே நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஒன்லி தான். நிறைய பேருக்கு வந்து மெம்பர்ஸ்னா என்னன்னு ஒரு டவுட் இருக்கும். மெம்பர்ஸ்னா இதான், இதுதான் வந்து மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஆல்ரெடி வந்து 97 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் யாராச்சும் ஜாயின் பண்ணலான்னு வில்லிங்கா இருக்கீங்க, அப்படி இல்லை டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலான்னு வில்லிங்கா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ரெட் கலர் ஹார்ட்டினை மட்டும் போடுங்க. எதுக்குன்னா ஆல்ரெடி வந்து 97 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மட்டுமே வந்து 97 மெம்பர்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க. டெய்லியுமே வந்து புது மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணா எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனாலதான் நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா 3 மந்த் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நாட் கம்பல்சரி தான், உங்க சாய்ஸ் தான். நிறைய பேர் வந்து புதுசா ஜாயின் பண்ணிட்டு இருக்கனால டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு டிலே ஆகுது. அதனாலதான் உங்கள்கிட்ட காமனா வந்து வீடியோ போட்டு இப்போ கேட்டேன். அதுமாதிரி ஒன்ஸ் அகைன் இப்போ வந்து 97 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து சூன் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெஸ்ட்டுக்காக கண்டெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அசைன்மெண்ட்டுக்கு ஆன்சர் கீயும் நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து சூன் வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து டெய்லியுமே ஜாயின் பண்ணுறதுனால தான் டிலே ஆகுது. ஓகே, யாராச்சும் புதுசாக ஜாயின் பண்ணுற மாதிரி வில்லிங்காக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ரெட் கலர் ஹார்ட்டினை போட்டுட்டு நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் யாரும் மெசேஜ் பண்ணாங்க, நான் வந்து கேட்பேன் உங்கள்கிட்ட ஓட்டிங் ஃபார்மேட்டில் கேட்பேன். ஓகே, உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.